வாழ்க வளமுடன், கையளவு நிலமுடன். இதுதான் என்னுடைய தாரக மந்திரம். நான் இன்னையிலேருந்து புது அவதாரம் எடுக்கிறேன். ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர், கொத்தனார், இல்லை ப்ரமோட்டர், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கிறலாம். இன்னையிலேருந்து எங்களுடைய இந்த தொழில், ஏற்கனவே நான் பல தொழில் பண்ணிட்டேன், இந்த தொழில் சிறப்பான தொழிலாக மாறப்போகுது. என்ன ஒன்றுக்கு இருக்க போறியா? இந்தவரு நான் சொன்னவொடனே ஒருத்திக்கு ஒன்றுக்கு வந்துருச்சுரா. டேய், நான் சொல்கிறது சீரியஸான விஷயம். தயவுசெய்து இதை யாரும் காமெடியாக எடுத்துக்கிறாதீங்க. எப்படி சிவாஜி படத்தில் சூப்பர் ஸ்டாரு ஒரு ரூபாயோட இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரன் ஆகி ஏதோ ஆனார் அந்த படத்தில், அதை மாதிரி மாமா நீலேருந்து எனக்கு முதலீடாக அந்த 50 ரூபா கொடுத்துருக்கா. இந்த 50 ரூபா தாளை வச்சு மாமா ஒரு பெரிய பில்டிங் கான்ட்ராக்டராக மாற போகிறேன். அதாவது சொல்ல வந்த விஷயங்களை காலையிலே நாங்கள் சுருக்கமாக சொல்லியிருக்கோம். எங்களுடைய சிக்கா சூர்யா ஆஃபீஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது முக்கியமான பாயிண்ட்டு, இது நிறைய பேருக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். நாங்கள் ஒரு இடம் கைத்தறி நகரில் வாங்குறதுக்காக அட்வான்ஸ் போட்ட விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 10 லட்ச ரூபா இடத்த 8 லட்ச ரூபாய்க்கு பேசி அட்வான்ஸ் போட்டு இன்றைக்கி போய் அதுக்கு வில்லங்கங்கள் எதுவும் இருக்கான்னு சொல்லி வில்லங்க சான்றிதழை பார்த்துட்டு அந்த இடத்த முடித்து பில்டிங் கட்டலாங்கிற ஒரு குறிக்கோளோடு நாங்கள் போனோம். ஆனால் அது நிறைவேறாமல் போயிடுச்சு. காரணம், அதில் சில வில்லங்கங்கள் இருந்துச்சு. அந்த இடத்தோட சின்ன வீடு அவங்க பேர்லேயும் அவங்க மகனுக்கும் அதில் பங்கு இருக்குன்னு சொல்லி அந்த நபர் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த இடத்த நீங்கள் வாங்காதீங்க, இது எங்கள் அப்பா எங்கள் அம்மா அவங்க அப்பாட்டிக்கு சின்ன வீட்டுக்காக செஞ்சு கொடுத்துருக்குறாரு, அதனால் நீங்கள் விற்று இதை வாங்கினா நாங்கள் வில்லங்கம் பண்ணுவோம், கேஸ் போடுவோம், அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த விஷயத்தை நாங்கள் தள்ளி வச்சிட்டோம். முதல் விஷயமே எங்களுக்கு தடையாகி போனதுனால நாங்கள் எப்போயுமே எப்படி தெரியுமா, ஒரு விஷயம் தடையாகி போச்சுன்னா அதை விட ஆக்ரோஷமாக உக்கிரமாக இறங்குவோம். அதனால் எங்களுக்கு, ஏன்னா நான் ஏற்கனவே புரோக்கர் வேலை பார்த்துருக்கேன், டூ வீலர் கன்சல்ட்டிங்க, அந்த தான் சொன்னேன்டா, நீங்கள் பாட்டுக்கு வேறு புரோக்கர்ன்றாதீங்க. புரோக்கர் தொழில் எனக்கு தெரியும், டூ வீலர் கன்சல்ட்டிங்காகவும் நான் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு இப்போ இந்த ப்ரமோட்டர் வீடு வாங்கி விற்பனை செய்கிறது, இடம் நில புலம் இதெல்லாம் வாங்கி விற்பனை செய்கிறதுல ஆர்வம் வந்துருச்சு. அதனால் இதுக்கு உந்துதலாக இருந்ததும் ஊண்டுகோலாக இருந்ததும் ஒரு முயற்சி பண்ண தூண்டுனதும் யாருன்னா ஒரு நபர். அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு. அவர் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணார். எப்போ என் ஃபோனை மாத்திரம் எடுத்துக்கொள்ள ஒரு நிமிஷம், அந்த வாய்ஸை நான் இவங்க நம்ப மாட்டாங்க உண்மையாக பொய்யான்னு சொல்லி. சத்தியமாக கடவுள் மேலே ஆணையாக எனக்கு ஒரு ப்ரமோட்டர் ஒரு வீட்டு ஓனர், அதாவது வெளிநாட்டில் இருக்கிறாராம். அவருடைய இடம் ஒன்று வீடு 4.5 சென்டில் வீடு நம்ம குமுளி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குதான். அந்த இடத்துல அவர் வாங்கி போட்டிருக்கிறாரு. அந்த இடத்த சேல்ஸ் பண்ணணுமா வீடை. அதுக்குண்டான ஆதாரத்தோடு தான் நான் வந்திருக்கேன். இது பொய் கிடையாது, உண்மையிலேயே. இந்த பார்த்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். என் பேர் ஜலாலு, யூஎஸில் இருக்கிறேன். உங்கள் இது கொஞ்சம் யூடியூப்லாம் நல்லா பார்ப்பேன் பாய். நல்லா கொஞ்சம் ஜாலியாக போச்சு, போவோம் டைம் பாஸ்க்கு. அதுக்கப்புறம் உங்களோட ஒரு விஷயம் சொல்லுவோண்டு பார்த்தேன். ஏன்னா உங்களோட ஃபாலோவர்ஸ் நிறையா இருக்காங்களே. நமக்கு குமுளியில் ஒரு வீடு இருக்குது பாய். நான் யூஎஸில் இருக்கிறேன். குமுளியில் ஒரு வீடு இருக்குது, தேனி கம்பம் இருக்குல்ல குமுளி, அதில் 4.5 சென்ட் கீழே மேலேயும் கட்டினமேனு இருக்குது. நம்ம வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு. போனால் வந்தால் இருக்கட்டுமேனு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஐடியா இல்லாமல் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபாலோவர்ஸ்கிட்ட சொல்லுங்கள், இதுதான் என் நம்பரு, எப்போயாவது வாட்ஸ்அப்பில் வர சொல்லுங்கள். அது 47 லட்சம். அது ஃபைனல் ரேட்டு தான், நல்ல ரேட்டு, மெயினான இடத்துல இருக்குது. குமுளியில் வலிய கண்டம் அந்த ஏரியா பேர். யாராவது இருந்துச்சுனாக்க, உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா யார்கிட்டயா சொல்லுங்கள். நம்ம அதில் ஏதாவது உங்களுக்கு அது உங்கள் மூலியமாக இன்ஷால்லாம் விற்றுச்சுனாக்க நான் உங்களுக்கு அதை பார்த்து தரேன். ப்ரோக்கர் காசு மாதிரியோ இல்லை என்னால் என்ன முடியுமோ நான் பார்த்து தரேன் உங்களுக்கு. சரியா? சரி. அப்புறம் நீங்கள் இந்த மதுரையில் போய் ஒரு இடம் வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, இந்த கைத்தறி நகரை நம்ம ஒன்று யூடியூப்பில் சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். அதில் நம்ம நண்பர் ஒரு இடம் வேணும் பை. இங்கே எதுவும் கிடைக்குமா? இங்கே சென்ட் எவ்வளோ சொல்கிறாங்க என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை ஃப்ரீயாக இருந்தால் மெசேஜ் போடுங்க இதில். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். இதிலேருந்து என்ன தெரியுது, எனக்கு இப்போ இடம் வாங்கி விற்பனை செய்கிறதுக்கும் வீடு வாங்கி விற்பனை செய்கிறதுக்கும் ஒரு பிள்ளையார் சுழியை இந்த ரமலான் மாதத்தில் ஒரு நபர், ஒரு எங்கள் இஸ்லாத்தில் உள்ள தீன்தார் ஒருத்தர் எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறார். இந்த ரம்ஜான் மாதம் இது வரைக்கும் நம்ம யூடியூப்பில் பிரபலம்
செலிப்ரிட்டி, நானும் ஒரு செலிப்ரிட்டி, சூர்யாவும் ஒரு செலிப்ரிட்டி. மக்களுக்கு வந்து நாங்கள் பரிச்சயமான முகம். அதுபோக நான் ஒரு கைராசி ஏஜெண்ட். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என் மூலியமாக இடம் வாங்கினாலோ வீடு வாங்கினாலோ அதனால் உங்களுக்கு மேலும் மேலும் சொத்துக்களும் செல்வங்களும் மேற்கொண்டு சேரும். அதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுபோக இந்த மாதிரி இன்னும் யார் யார் வெளிநாடுகளில் இருந்து சிங்கப்பூர், மலேசியா, கத்தார், அப்புறம் வந்து இந்த இவர் சொன்ன மாதிரி இவர் ஏதோ யூஎஸில் இருக்கிறாரு, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, எங்கே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தான் உங்களுடைய இடங்கள். இது வெளிநாடுகளுக்கு மட்டும் இல்லை, லோக்கலில் இங்கே இருக்கிறவங்க தமிழ்நாடு, அதுபோக வந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இன்னும் வந்து எந்தெந்த மாநிலத்தில் இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது நீங்கள் இடம் வாங்கி போட்டிருந்தாலோ இல்லை அதை விற்பனை செய்யணும்னாலோ என்னையை தொடர்பு கொள்ளுங்கள். என் நம்பரை நான் வந்து இந்த வீடியோ முடிவில் சொல்கிறேன். ஆக்சுவலாக என் நம்பர் வந்து நீங்கள் புரோக்கர்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும். மார்க்கெட்டில் எல்லாத்துக்குமே என்னை நல்லா தெரியும். என் பக்கமும் 3 லட்சம் பேர் இருக்காங்க, சூர்யா பக்கம் ஒரு 7 லட்சம் பேர் இருக்காங்க. ஆக 10 லட்சம் பேர் எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்கள் ஏன் ப்ரமோட்டராக மாறக்கூடாது? எதுக்கு இத்தனை இந்த குண்டா சுட்டிக்குள்ளேயே எதுக்கு நம்ம குதிரை ஓட்டணும்? நம்மளுடைய மூளையை வந்து செயல்படுத்தணும். சும்மா வந்துக்கிட்டு குடும்ப சண்டை போட்டுக்கிட்டு நீ என்ன அவள் சுமி என்ன பண்ண, அவன் சுகையில் என்ன பண்ணுறேன், அவள் அந்த பக்கம் ஒருத்தவங்க நம்மளை என்ன பேசுகிறாங்க, இந்த பக்கம் என்ன பேசுகிறாங்கன்னு மன உளைச்சல் ஆகிக்கிட்டு எந்த நேரம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லி நம்மளை போட்டு குழப்பிக்கிட்டு யார் வந்து இந்த சும்மா இருக்கிறவனை வந்து கொட்டிட்டு போனாங்க, நொட்டிட்டு போனாங்க, டீ கடையில் வந்து அடித்தாங்க, எனக்கு நான் ஏன் பயந்து வாழ்க்கை வாழணும்? நம்ம சராசரியாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு யூடியூப்பராக இருக்கோம். நம்ம இதிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். எல்லாரும் சொல்கிறது அதுதான். என்னுடைய மாப்பிள்ளைகள்லாம் என்ன சொல்கிறாங்க, என்ன மாமா எப்போ பார்த்தாலும் இதிலே இருக்க, உன் மூளையை வந்து ஏதாவது உபயோகமான ஒரு விஷயத்துக்காக செயல்படுத்து மாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால் இந்த முயற்சியில் நான் இறங்கியிருக்கேன். இது வந்து ஏற்கனவே எனக்கு வந்து அனுபவம் இல்லை, இனிமேல் அனுபவப்படுத்திக்கிருவேன். எனக்கு கூட அனுபவமான ஒரு ஆளை வந்து நான் வச்சுக்கிருவேன். இவளுக்கும் அதில் அனுபவம் கிடையாது, ஆனால் விளம்பரம் பண்ண எங்களுக்கு தெரியும். இடங்களை வந்து எங்கே இருக்குது என்னங்கிறத டீட்டெயிலை வாங்கி அதில் எதுவும் வில்லங்கம் இருக்கா அந்த சொத்தில், அதில் அப்படி ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் இருந்தால் அதுக்கு முழு பொறுப்பு நாங்கள். அப்படி ஒரு சொத்தை உங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டோம். நல்லபடியாக நல்ல வீடு, நல்ல ஒரு இடம் வேணுங்கிறவங்க எதிர்பார்ப்போடு எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இப்போ இந்த நான் குமுளின்னு இப்போ நான் சொல்லியிருக்கேன், அது ஏதோ ஒரு ஏரியா சொல்கிறாரு, வழியை கண்டமாக ஏதோ ஒரு இடம் சொல்கிறாரு. 4.5 சென்டில் வீடு, கீழேயும் மேலேயும் வீடு. இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் ஒரு சென்ட்டு 10 லட்சம் வச்சா கூட அந்த ஏரியாவில் 4.5 சென்ட்டுக்கே 45 லட்சம். ஆனால் அதில் கீழே மேலே வீடோடு அவர் 45 லட்சம் ரூபாய்க்கு தர்றேங்கிறாரு. இதுலேயும் இன்னும் குறைச்சி பேசிக்கிறலாங்கிறாரு. அப்படிங்கும்போது நம்ம அதுக்குண்டான முயற்சி எடுப்போம். அந்த ஊரில் உள்ளவங்க கம்பம், குமுளி, தேனி, உத்தமபாளையம் அந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்க யாராவது வீடு வாங்கணும்னு இருப்பீங்க. அப்படி உள்ளவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் வந்து அவர்கிட்ட டைரெக்டாகவே உங்களுக்கு அவருடைய நம்பரை கொடுத்து இல்லை அவருடைய அந்த வீட்டு பத்திரத்துடைய ஜெராக்ஸை வாங்கி கொடுத்தோ இல்லை அதில் நீங்கள் வில்லங்க இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்து வாங்கிக்கிறலாம். ஏன்னா வாங்கி கொடுக்குறது விற்று கொடுக்குறது மாத்திரம்தான் எங்கள் வேலை. என்னுடைய வேலையும் சூர்யாவுடைய வேலையும். இதில் எங்களுக்கு நீங்கள் பார்த்து கொடுக்குற கமிஷனை நாங்கள் வாங்கிக்கிடுவோம். ஏன்னா வந்து இவ்வளவு தான் கொடுங்க, 10% கொடுங்க, 20% கொடுங்கலாம் நாங்கள் கேட்க போகிறது கிடையாது. நீங்களாக பார்த்து எங்களுக்கு 1% கொடுத்தாலும் சரி, இல்லை இந்த வீடு இந்தாங்க 45 லட்சத்துக்கு முடிஞ்சிருக்கு, இந்தாங்க உங்களுக்கு ஒரு 40 ரூபா தர்றோம், 50 ரூபா தர்றோம் அப்படின்னு கொடுத்தா கூட நாங்கள் வாங்கிக்கிடுவோம். இல்லை யாராவது ஒரு பக்கம் தான் தர முடியும், 2 பக்கமும் கொடுக்க முடியாதுனாலும் பரவாயில்ல, அதுக்கும் நாங்கள் தயார். சொத்து பிடிச்சி விட்றது நாங்கள். கைராசியானவங்க உங்களுக்கே தெரியும். என் கையில் வாங்கினீங்கன்னா இந்த இப்போவெல்லாம் காலையில் சொன்ன ஒரு விஷயம், அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் வாங்கி கொடுத்த பொருள் இது வரைக்கும் எதுவுமே விற்பனைக்கு போகலை. அதாவது இவருக்கு தங்கம், ஏகப்பட்ட தங்கம் வாங்கி கொடுத்துருக்கேன், அது எதுவுமே இப்போ வரைக்கும் விற்பனைக்கு சேல்ஸுக்கு போகலை. அவளுக்கே வந்து இப்போ அடகு கிடைக்கும், சேல்ஸுக்கோ போகலை, அவளே சேர்த்துக்கிட்டே வர்றா. அப்போ என்ன அர்த்தம், என் கை ராசியான கை. நான் இவளுக்கு ஆரம்பத்தில் பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினப்போ ஒரு மோதிரம் போட்டேன். முத தங்கம்னு அவளுக்கு போட்டு விட்டது நான் தான். அதுக்கு முதல்ல அவளுக்கு ஒரு பைசா நகை கிடையாது. இவள் செட்டிப்பாளையத்தில் எப்படி என்ன நிலைமையில் இருந்தாங்கிறது உலகத்துக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் தான் முத அவள் கழுத்துக்கு ஒரு பவுன் செயின் வாங்கி போட்டேன், அதுக்கப்புறம் மோதிரம் வாங்கி போட்டேன், அதுக்கப்புறம் என் பேர் சிக்கா சூர்யாங்கிற பேரை போட்டு கருகமணி வாங்கி கொடுத்தேன். ஏகப்பட்ட பொருள் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் அது எதுவுமே விற்பனைக்கே போகலை. இவளுக்கு தான் இப்போ சேஃப்டியாக வந்து நான் வந்து ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு சொல்லி இவள் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆக என் மூலியமாக எது வாங்கினாலும் அது நல்லா இருக்கும், விளங்கும். அதனால் இதே மாதிரி இப்போ நானும் என்கிட்டையும் மதுரையில் எனக்கு தெரிஞ்ச ஏரியாக்களில் ஃபுல்லாகவே வந்து எங்கெங்கே இடம் இருக்குது, எங்கெங்கே வீடு வாங்கலாம், எந்த பக்கம் வாசல் வச்ச கிழக்கு பார்த்த வாசலா வடக்கு பார்த்த வாசலா, எந்த பக்கம் வாசல் வச்சு எப்படி வீடு வாங்கினா உங்களுக்கு செல்வம் செழிப்போடு நீங்கள் வாழ்வீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு ஏதாவது பொருள் ப்ராப்பர்ட்டி வேணும்னாலோ
இல்லை நிலப்புலம் வேணும்னாலோ நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் எங்களுக்கும் எங்களுடைய சொந்த உபயோகத்துக்கு இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற வீடு வந்து வாடகை வீடு தான். நாங்கள் அடுத்து வந்து சொந்தமாக வந்து ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லி ஆர்வத்தில் இருக்கோம். ஆக எங்களுக்கும் ஏதாவது ஒரு வீடோ நிலமோ இடமோ மதுரையை சுற்றியோ இல்லை கோயமுத்தூரோ அல்லது தாராபுரமோ குறிப்பாக குற்றாலத்திலேயோ, ஏன்னா எனக்கு சொந்த ஊர் செங்கோட்டை, அதனால் குற்றாலத்திலேயோ இன்னும் மற்றும் எங்கெங்கேயோ தாராபுரம், குற்றாலம், திருப்பூர், இலுப்பூர், திருச்சி, அப்புறம் வந்து எங்கே இருந்தாலும் சரி தான் இடமோ வீடோ இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ எங்களுக்கு குமுளி பக்கம் போய் இருக்கிறதுக்கு ஐடியா கிடையாது. ஆனால் குமுளியில் இருக்கிறவங்க, கம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து கொஞ்சம் சீப்பாக தெரியும். அதனால் எங்கள் தொழிலை நாங்கள் மாற்ற போகிறோம். முழுக்க இந்த ப்ரொமோட்டர் எஸ்எஸ் ப்ரொமோட்டர், சிக்கா சூர்யாவோட சுருக்கம் தான் எஸ்எஸ் ப்ரொமோட்டர். நாங்கள் தான் பில்டிங் கான்ட்ராக்டர். நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் சரி தான் உங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்குறது, வில்லக்கம் பார்த்து முடிச்சு கொடுக்குறதுல நாங்கள் இறங்க போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு முழு மூச்சாக இறங்கிட்டோம்னா அதிலேருந்து பின்வாங்க மாட்டோம். ஏன்னா எங்ககிட்ட மீடியா இருக்குது. நீங்கள் இருக்கிற இடத்த உங்கள் வீடியோக்கள் மூலியமாகவோ உங்கள் வீட்டை அனுப்புனீங்கன்னா எங்களுடைய யூடியூப்பில் உள்ள ஷார்ட்ஸ்லையும், இன்ஸ்டாகிராமில் உள்ள ஃபாலோவர்ஸு, ஃபேஸ்புக்கில் எங்களுக்கு 3 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதில் எல்லாம் மில்லியன் கணக்கில் வீடியோஸ்லாம் வியூஸ் போகுது. அதனால் அதுலேயும் அதை வந்து போட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டு யூடியூப்பில் போட்டு ஷார்ட்ஸாக போட்டு வீடியோக்கள் மூலியமாக உங்களுக்கு சொல்லி லைவ்லையும் சொல்லி உங்களுடைய இடத்த, உங்களுடைய வீட்டை, உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நாங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கிறோம். இந்த புதிய தொழிலுக்கு நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல ஆதரவு தரணும். ஏன்னா மன உளைச்சல்லே வாழ்கிறத விட ஏதோ எங்களால் முடிஞ்சது இந்த நல்ல ஒரு பிஸ்னஸாக எங்களுக்கு தெரியுது. ஏன்னா இதுலேயும் வந்து ஊடால வந்துக்கிட்டு கமெண்டில் போட்டுக்கிட்டு வேறு மாதிரி எதுவும் போடாதீங்க. ஒருத்தனை வந்து ஓயாமல் வந்து அவமானப்படுத்திக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு அவனை மன உளைச்சல் ஆக்கிக்கிட்டே இருக்காதீங்க. அவனும் ஒரு வாய்ப்பை தேடி வர்றான். இப்போ நான் இருக்கேன், என் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன். என்னையவும் நீங்கள் என்னென்னமோ பேசிட்டீங்க. புரோக்கரும்பிங்க, வாடகை புருஷம்பிங்க, மாமாம்பிங்க, மஞ்சப்பை புரோக்கரும்பிங்க, குட்டி கொடுத்தேம்பிங்க, என்னென்னமோ கேள்விகளையெல்லாம் நீங்கள் வந்து என்னை கேட்டுட்டீங்க. அவமானப்பட்டே வாழ்ந்துட்டேன். அதே மாதிரி தான் அவளையும் குதிரை மூஞ்சின்னீங்க, மூத்திரச்சந்திருந்தீங்க, கட்டப்பை கருப்பின்னீங்க, இதை இங்கிலீஷ்லேயும் பேர் வச்சு அவள் பேரையும் நீங்கள் கெடுத்து குடிச்சவராக ஆக்குனீங்க. இதனால் எங்களுக்குள்ள மன உளைச்சல், சண்டை, அடிதடி சண்டை, தூக்கி போட்டு எரிகிறது, கண்டதையும் போட்டு உடைக்கிறது, 2 பேரும் அடித்து மல்லு கட்டி மண்டையை உடைக்கிறது, இதெல்லாம் இனிமேல் வேணாம். நாங்கள் இனிமேல் அவளையும் நான் இனிமேல் வந்து வேறு வார்த்தைகளை சொல்லியோ இல்லை வேறு இந்த சிங்கப்பூர் அது இதுன்னு சொல்லியோ அவளையும் நான் பேச போகிறதில்ல. அவளும் என்னை வந்து வாடகை புருஷன், அப்பாட்டி புருஷன் இந்த மாதிரி வார்த்தைகளையோ என் குடும்பத்தையும் பேச வேணாம். இனிமேல் நான் வந்து இதை வந்து ஒரு குடும்ப தொழிலாக பண்ண போகிறேன். இதே வாய்ப்பை வந்து நான் சுமிக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன். சுமிக்கின்னு தான் இனிமேல் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன். முதல் நாங்கள் ட்ரையல் பார்க்குறோம் எங்களுக்கு. ஏன்னா அவள் வந்து எந்த நம்பர்னாலும் எடுத்து பேசி வேறு மாதிரி ஏதாவது வந்து அவளை வந்து மண்டையை கழுவி விட்ருவாங்க. சுமியை வந்து இந்த இதில் ஜாயின்ட் பண்ண எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு என் மையன் சின்னவனுக்காவது இந்த ப்ரொமோட் தொழிலில் வந்து ஒரு பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அவனுக்கு வேலை இல்லைங்கிறோம். அப்படிங்கும்போது ஒரு கடை வச்சு கொடுக்குறதுக்கோ, ஒரு செல்ஃபோன் கடை வைக்கிறதுக்கோ, ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கு பதிலாக என்னுடைய இந்த வீட்டு ப்ரொமோட்டர் எஸ்எஸ் ப்ரொமோட்டரில் அவனுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் ஏதோ ஒரு வேலையை போட்டு கொடுத்து கூட வர்ற லாபத்தில் அவனுக்கு ஒரு பங்கை கொடுத்து கூட அவனையும் என் கூட பார்ட்னராக சேர்த்துக்கிறலாங்கிறது ஒரு எண்ணம். இது 2வதாக இருக்கட்டும். ஏன்னா இப்போதைக்கு வந்து இதை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இதில் உண்மையானவனும் வருவேன், சும்மா வந்துக்கிட்டு போலியாகவும் வருவேன். இப்போ நான் கைத்தறி நகரில் இடம் இருக்குன்னே உடனே இவங்களே புதுசாக ஒரு பேரை வச்சு அதையுமே வந்து என்னை வந்து கிண்டல் பண்ணிட்டாங்க, கைகுஸ்கா நகர் அப்படி இப்படின்னு சொல்லி. அதனால் இதை மாதிரி வந்து பிரச்சனைகளையும் இதை மாதிரி வந்து ஒரு கேலி கிண்டலையும் தாங்கக்கூடிய சக்தி எனக்கும் சூர்யாவுக்கும் தான் இருக்கே தவிர சுமிக்கு இருக்காது. சுமி ஏதாவது கெட்ட வார்த்தையை பேசிடும், அதை ரெக்கார்டு போட்டு ஏதாவது ஒன்று பப்ளிக் பண்ணி விட்ருவானுங்க. அதனால் அவளுக்கு இதில் அனுபவம் இல்லை. ஆனால் எனக்கு இந்த தொழில் இல்லை. நான் எந்த தொழில் செஞ்சாலும் நான் வந்து பொழைச்சிக்கிருவேன். எனக்கு வாய் இருக்குது, அதே மாதிரி அவளுக்கும் வாய் இருக்குது. வாய் உள்ள பூச்சிகள் பொழைச்சிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதனால் எங்ககிட்ட திறமையும் இருக்குது, வாய் திறமை இருக்குது நிறையா. அதனால் எங்கள் வாயை வச்சு நாங்கள் பொழைச்சிக்கிருவோம். ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், குறிப்பாக சொல்ல வேண்டியது வெளிநாடுகளில் உள்நாடு யாராக இருந்தாலும் சரி தான், உங்களுடைய இடங்கள் எங்கெங்கே இருக்கோ நீங்கள் வாங்கி போட்டிருப்பீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாலேயோ 10 வருஷத்துக்கு முன்னாலேயோ தற்போதைய மார்க்கெட் நிலவரம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாங்கள் அந்த இடத்த விசாரித்து மார்க்கெட் ரேட்டு என்னமோ அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு ஒரு நயா பைசா கூட சேதாரம் இல்லாமல் உங்கள் கைக்கு முழுசாக வந்து சேரும். அதுக்கு நாங்கள் பொறுப்பு. அதில் ஏதாவது வில்லங்கம் இருந்தாலும் அதுக்கு நாங்கள் பொறுப்பு. அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு இடம் வேணும். எங்களுக்கு இப்போ வந்து வீடாக கூட வேணாம், வீடு இருந்தாலும் பரவாயில்ல, வீடாக இருந்தாலும் சொல்லுங்கள்.
நாங்கள் எங்கிட்ட இருக்கிற காசை போட்டு மீதிக்கு வந்து லோன் போட்டு ஒரு வீடு கட்டி அதான் வீடை இடமா வாங்கி கட்டுறதுக்கு பதிலாக வீடாகவே வாங்குறதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. ரெண்டாவது நிலமாக இருந்தால் கூட சொல்லுங்கள், வாங்கி அதில் வந்து பில்டிங் எழுப்புறதுக்கும் உண்டான இதுவும் நாங்கள் பார்க்குறோம். இது வந்து எங்களுக்கும் தேவை, உங்களுக்கு தேவையானதையும் நாங்கள் நிறைவேற்றி தரப்போகிறோம். இதுதான் இந்த வீடியோவுடைய சாராம்சம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது விளையாட்டு கிடையாதுங்க, சீரியஸாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படி அந்த சோபா பையன் ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், இந்த சோபா வாங்குங்க உங்களுக்கு நல்லா இருக்கும், இதில் உட்காந்து பாருங்கள், உலகத்திலே எங்கேயுமே கொடுக்க முடியாத சீப் அண்ட் ரேட்டுக்கு நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த பையன் வீடியோ போட்டே பிரபலமானான். அதே மாதிரி தான் நானும் இப்போ டூ வீலர் வந்து 2ஆவதாக வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரியல் எஸ்டேட்டு தொழிலில் நான் இறங்க போகிறேன், முழு மூச்சாக இறங்க போகிறேன். அதனால் இதில் கேலி கிண்டல் பண்ணுறதுக்கெலாம் வேலை கிடையாது. உங்கள் பொருள் பக்காவாக எப்படி யாருக்கு நல்ல உங்களுக்கு கை மாறணுமோ அதுக்காக வந்து வாங்கி கொடுக்குறவங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்ல மனசோடு கொடுக்கணும். அதனால் நல்ல மனசோடு நீங்கள் தாங்க. உங்களுடைய இடத்துக்கு உண்டான விலையை நியாயமான முறையில் நாங்கள் விற்பனை பண்ணி தர்றதுக்கும் தயார். வாங்குறவங்களுக்கும் மன நிம்மதியோட சந்தோஷத்தோடு. ஏன்னா உங்களுக்கு அவளை பற்றி நல்லா தெரியும். அவள் வந்து ஒரு சாமி பக்தி உள்ளவ, தெய்வ பக்தி இருக்கிறவங்கள்ட்ட தான் அருள் கடாட்சம் பொருள் கடாட்சம் எல்லாமே சேரும். அப்படிங்கும்போது அவள் ஒரு இடத்த வந்து சாமி கும்பிட்டு, திருச்செந்தூர் முருகா, ஆண்டவா, பிடாரி அம்மனே, தூண்டில் கருப்பு, அதுக்கப்புறம் மடப்புறம் காளியே, அப்போ பாண்டிமுனி ஐயா, இந்த இடம் நல்லா இருக்கணும், நீங்கள் அமோகமாக வாழணும்னு சொல்லி அவள் வேண்டுதல் பண்ணி அந்த இடத்த உங்களுக்கு வந்து அவள் கையால் கொடுத்தா நீங்கள் மேலும் மேலும் ஓஹோன்னு நல்லா வளருவீங்க. நல்லா அவளுடைய கையால் வாங்கினா இன்னும் உங்களுக்கு நாங்கள் 2 பேர் கைராசியான ஏஜெண்டாக மாறுறோம். அதே மாதிரி நானும் எங்கள் இறைவனை நினச்சி உங்களுக்கு அந்த இடத்த வாங்கி தர்றேன். கர்த்தர் துணையோடையும் எல்லா மதத்துக்கும் இடம் வாங்கி தர்றதுக்கு நாங்கள் தயார். கர்த்தர் துணையோடையும் கர்த்தர் வேளாங்கண்ணி அம்மா ஆசீர்வாதத்தோடையும் எங்கள் நபிகள் நாயக ஆசீர்வாதத்தோடையும் அல்லாஹ்வுடைய அருளாலும் நாங்கள் வாங்கி கொடுக்குற இடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு செல்வ செழிப்பாக கொடுக்கும். உண்மையிலே சொல்கிறேன், நானும் ஒரு கடவுள் பக்தி உள்ளவன். அதே மாதிரி அவள் அதை விட கடவுள் மேலே ரொம்ப ரொம்ப பக்தியோடு உள்ளவ. அவள் எங்கள் கையால் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே வந்து நல்ல சிறப்பான எதிர்காலமும் அந்த இடம் வாங்கி போட்ட இடத்துக்கு அடுத்தடுத்து மேலும் மேலும் உங்களுக்கு செல்வம் சேரும். எங்கள் கையால் எங்கள் பத்திரத்தை நாங்கள் தொட்டு கொடுத்தோம்னாலே அடுத்த கட்ட நடவடிக்கையாக உங்களுக்கு இன்னும் மேலும் 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 இடத்துக்கு மேலே இடம், வீட்டுக்கு மேலே வீடு. இப்போ நான் வாங்கி கொடுக்குற வீடு வெறும் வீடு, கீழே மாத்திர வீடு, மொட்டை மாடி இல்லாமல் ஒரு வீடு வாங்கினீங்கன்னு வைங்களேன், நாங்கள் வீடு வாங்கி கொடுத்த யோகம் மாடிக்கு மேலே மாடி கட்டுவீங்க. 1 மாடி 2 மாடி ஆகும், 2 மாடி 3 மாடி ஆகும், 3 அடுக்கு 6 அடுக்கு ஆகும், உயர்ந்துக்கிட்டே போகும். அதே மாதிரி இடம் வாங்கினாலும் 3 சென்ட் வாங்கி கொடுத்தா அது 30 சென்ட்டாக விருத்தி அடையும். அதே மாதிரி எங்ககிட்ட வந்து நீங்கள் வாங்க செல்வம் விருத்தி கூட அடையும், வீடு விருத்தி அடையும், இன்னும் நிறையா உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். நாங்கள் 2 பேரும் அவ்வளோ கைராசியானவங்க. இந்த இதில் இறங்குறோம், இந்த தொழிலில். கண்டிப்பாக உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே இது எங்களை முழுமூச்சாக நாங்கள் செயல்பட போகிறோம். கண்டிப்பாக உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். என்னுடைய நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன், அதை நீங்கள் பார்த்துட்டு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதுபோக வாயாலேயும் சொல்கிறேன், என் நம்பர் 9952118187. மறுபடியும் தமிழில் சொல்கிறேன், 99 521 18 7. இதுதான் பழையபடி சொல்கிறேன், 99 521 18 7. இது என்னுடைய நம்பர். அதே மாதிரி அவளுடைய நம்பர் 8148118187. பழையபடி சொல்கிறேன், 8148118187. அதை தமிழில் சொல்கிறேன், 81 481 18 7. பழையபடி சொல்கிறேன், 81 481 18 7. இந்த 2 நம்பரையும் நீங்கள் மனசில் வந்து பதிஞ்சு வச்சுக்கோங்க. இது நீங்கள் சாதாரண ஃபோனுக்கு வந்தால் நான் தொடர்பில் வரமாட்டேன், அவளும் தொடர்புக்கு வரமாட்டான். நீங்கள் வர வேண்டிய எண் வாட்ஸ்அப், அதில் வந்து எங்களை கால் பண்ணி எங்களை கூப்பிடுங்க, மெசேஜ் போடுங்க. சார் இந்த இடம் இங்கே இருக்குது, நான் விற்பனைக்கு வர்றேன், அக்கா இந்த இடம் இங்கே இருக்குது. ஏன்னா அவளுக்கு விழுதுகள் 6 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் இருக்காங்க. நீங்கள் வாங்க, வெளிநாட்டில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும் மாப்பிள்ளைகளும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க. வீடு நாங்கள் முடிச்சு விட்டுட்டோம்னா அதுக்கடுத்து நீங்கள் பிள்ளையார் சொல்லி போடுங்க. அது போக இன்னொன்று சொல்லிக்கிறேன், முதல் வீடு முதல் இடம் வாடகைக்குங்கிறேன், சொந்தத்துக்கு நாங்கள் முடிச்சு விட்றதுக்கு நோ கமிஷன். ஓப்பனாக சொல்கிறேன், முதல் வீடு உங்கள் வீடு எங்கே இருக்கோ நீங்கள் உங்கள் வீட்டை நான் முடிச்சு விட்டா நயா பைசா காசு ஏப்பம் வருது, இயற்கையாக வருது. உங்கள் வீடை நானே ஏப்பம் போட்டுருவேன் நினைக்காதீங்க.
இது வந்து இயற்கையாக வந்த ஏப்பம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, வீடு உங்கள் வீடை முடிச்சு விட்ற வீட்டுக்கு ஒரு நயா பைசா காசு எனக்கு வந்து கமிஷன் தேவையில்லை. 0% கமிஷன் அதில் வந்து நான் பண்ணித்தர்றேன். அதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, நான் வாங்குறத வாங்கிக்கிறேன். அவ்வளோதான். இது அவ்வளோ அதே மாதிரி தான். ஒரு வீடு முடிக்கிறோம், 1,00,000 ரூபாயா நீங்கள் கமிஷன் தர போகிறது 50,000 கொடுங்க, 50 வேணாம் 20 கூட தாங்க, வாங்கிட்டு மன நிம்மதியோடு முடிச்சு கொடுக்க நாங்கள் தயார். அதே மாதிரி எங்களுக்கு வீடு வாங்க நாங்கள் தயாராகிட்டோம். இந்த மாதம் ரமலான் மாதம், தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. வாங்க, நகையிலையோ இதுலேயோ இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணுறதுக்கு, ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறதுக்கு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், வீட்டில் பேரில் பண்ணுங்கள். வீடு வாங்க விற்க அணுகவும் எஸ்எஸ் ப்ரமோட்டர் சிக்கா சூர்யா. வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம். உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவு பண்ணுங்கள். நல்ல முறையான கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். எங்களை வந்து தேவையில்லாமல் டிஸப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி எதையும் போட்டுறாதீங்க. நல்லபடியாக எங்கள் முயற்சிக்கு வந்து மென்மேலும் மெருகு விட்டுங்க. வாழ்த்துக்களை தெரிவிங்க. ஓகேவா? பாய்.